அந்த உள்ளூர் நாராயண வந்துட்டான். தூரத்துல இருந்து பார்க்க நல்லா பாலிஷ் பண்ண டைல்ஸ் மாதிரி வெள்ளையா இருப்ப. கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ ஒரு பித்தளை மாத்தீங்க. ஓகே, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படின்றது தெரியணும்னு ஆசைப்படுவேன். எனக்காக ஒரு நாள் இந்த பையன் நல்லா பண்றான்னு பார்த்து நெக்ஸ்ட் இது கூப்பிட மாட்டாங்களா அப்படிதான் எனக்கு இப்போ வரைக்குமே எல்லாம் நடந்திருக்கு. ஃபார்மல் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போனோம் காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தா ஃபுல்லாக சேரு அதில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி. ஒய்ஃப் உஷாராயிட்டாங்க, எதாவது நடிக்கிறான் அப்படின்னு விட்டாங்க. பட் அவன் சின்ன பையன் இல்லை. ஆமா, ஓகே ஓகேப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு ஃபேமோ இல்லை பண ரீதியாகவோ இல்லை எது கடவுள் நம்ம கொடுத்தாலும் அதை ரொம்ப கிராட்டிடியூடோட ரிசீவ் பண்ணிக்கிட்டு பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய். ஹாய் மை செல்லக்குட்டீஸ், இது KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனஸ் மெனு, பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஊறுகாய். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து யார் வந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஹீரோக்கு வந்து பயங்கரமான ஒரு பில்டப்லாம் கொடுத்து ஒரு ஓரமாக வந்து இந்த சூரிய வம்சம் படத்துலனா வந்துட்டு அவங்க அப்பா ஒவ்வொருத்தலேருந்து ரசிப்பார்ல, அந்த மாதிரி ரசித்த கேரக்டர்னு சொல்லலாம். இவர் வந்து நம்ம ஹீரோன்னு சொல்கிறதா, இல்லை வந்து ஒரு ஹோஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை ஒரு நல்ல பெர்ஃபார்மர்னு சொல்கிறதா, இல்லை ஒரு பாடலாசிரியர்னு சொல்கிறதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாணங்கள் வந்து அவருக்குள்ளேயே வந்து இருக்குது. இதோட பெஸ்ட்டு வந்து என்னென்னா, டைமிங் காமெடிலாம் வந்துட்டு பேசும்போதே வந்து பட்டு 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 பட்டுன்னு வரும். அந்த மாதிரி ஒருத்தர். நிறைய பேர் வந்து காலையில் காரில் போகும்போதே இவருடைய ஸ்லோகத்தை கேட்டு போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் தானே இவர் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். இப்போ அப்கமிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருந்தாலும் இவ்வளோ பில்டப்னா ஏன் தர அப்படின்னா, இந்த இடத்துல நான் அவரை ஹீரோவாக தான் பார்க்குறேன். ஆஹா, ஸோ லெட்ஸ் வெல்கம் மிர்ச்சி விஜய். நான் நடுவில் யோசிக்கிறேன், வேற ஏதாவது கெஸ்ட்டுக்கு எதுவும் இன்ட்ரோ சொல்லிடுறியா, அந்த அளவுக்கு லைட்டாக ஒரு பயம் தான். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உன்னோட சேனலில் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லோட்ஸ் ஆஃப் லவ். ஓகே, பை தி வே நீங்கள் ஆங்கர் கிடையாது, நீங்க ஒரு கெஸ்ட். ஆமா, மறந்துட்டேன் பத்தியா. நீங்க வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இப்போ மாத்திரம் பாரு. சொல்லுங்க. சரி, ஓகே. நம்மளுடைய நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தனா, வாங்க பேசலாம். என்னைக்காவது ஒரு டைம் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணியிருப்போம்ல, அதாவது நீங்கள் செய்த ஒரு முக்கியமான தவறு வந்து மறுபடியும் போயிட்டு அதை போய் சரி பண்ணணும் அப்படின்னா வந்து அது என்னவா இருக்கும்? எங்கள் அம்மா கிட்ட எப்போயாவது சண்டை போட்டதுக்கப்புறம் அடிக்கடி யோசிப்பேன், தப்பு பண்ணிட்டோமே தேவையில்லாமல். கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டனா டே மச்சான் சார் அவர் அப்படிலாம் பேசிக்கலாம். இவங்ககிட்ட சாரி கேட்குறதுக்கும் நெருடலாக இருக்கும். எவ்வளோ பிடிக்கும், அதனால தான் கோவப்பட்டோன்னு அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ லைஃப் பண்ணால் கூட சொல்லிடுவோம், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இமோஜி ஏதோ ஒரு மீமோ கூட அமைச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாதுன்ற ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அப்போல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். சார் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கோவம் மட்டும் படாமல் இருந்தால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களும் காட்டிக்க மாட்டாங்க. சண்டை நடந்ததுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது இன்னும் நம்மளை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஷோ, இந்த தெய்வ மகளையா இப்படி பேசிட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டைமில் தோணும், தப்பு பண்ணிருக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன், பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா சொல்றது 100% ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வந்து தேர்ந்தெடுத்துட்டோம். ஸோ இதனால நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து மிஸ் ஆயிருக்கும்ல. ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம வந்து இந்த நம்ம ப்ரொஃபஷனலுக்காக இந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? லாஸ்ட் இயர் என்னோட பையனோட பர்த்டே மிஸ் பண்ணேன். டே தான் என்ன பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ அது லைஃப்பில் மறக்க முடியாத கில்ட்டு தான். ஏன்னா நான் இப்போ ஆஸ்திரேலியா ஈவெண்ட் போனேன். அவங்க கேட்குறப்போ நம்ம டேட் அவைலபிளான்னு பார்ப்போம்ல. நான் அந்த டேட் அவைலபிள்னு ஒரு 2 months முன்னாடி ஏதோ கேட்குறப்போ டக்குன்னு பார்த்துட்டு அவைலபிள்ங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ணிவிட்டு விசா ப்ராசஸ் நடக்குது. இன்னும் 2 months இருக்குது, 3 months இருக்குது. அதுக்கப்புறம் பேசுகிறப்போ இன்னும் 2 மாதத்துல பர்த்டே வருதுல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். நவிலன்ட்ட விளாட்றேன், பேசிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு பார்த்தா அந்த டேட் தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4-5 days நடுவில் தான் அவன் பர்த்டே டேட் வருது. வீட்லேயும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் சொன்னப்போ கண்டிப்பாக பெரிய வருத்தம் இருக்கும்ல. ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணுறப்போ அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்போம். பர்த்டே இப்படி கொண்டாட போகிறோம், இப்படிலாம் நடக்கும்ல நம்ம பையனுக்கு நம்ம பொண்ணுக்கு அப்படிலாம் பேசியிருப்போம். அப்படிலாம் பேசின ஒருத்தன் இன்னைக்கு பர்த்டேவே மறந்துட்டு போகிறானே அப்படின்றது கண்டிப்பாக லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பெரிய ஹர்ட்டாக இருக்கும். அது 100% ஹர்ட்டும் ஆச்சு. அவங்களும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. எப்படி சமாளிச்சு? அப்புறம் காலில் விழுந்துட்டேன். அவங்க கிட்ட விழுந்தா அவங்க கோச்சு பார்க்க சொல்லிட்டு நேரம் பையன் காலில் விழுந்துட்டேன். டேய் அப்பா வந்து இப்போ போனது எதுக்கு தெரியுமாடா, எல்லாம் உன் ஃபியூச்சருக்கு தான்டானே.
ஒய்ஃப் உஷாராயிட்டாங்க ஏதோ நடிக்கிறான் அப்படின்னு விட்டாங்க. பட் அவன் சின்ன பையன்ல, ஆமா. ஓகே ஓகேப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அங்கேருந்து வர்றப்போ நான் அந்த ஈவெண்ட்ல என்ன காசு வந்தோ அது எல்லாத்துக்கும் டாய்ஸ் கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன மன்னிச்சிடுறா அப்பாவால் இதாண்டா வாங்கிட்டு வர முடியும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது மறக்கவே முடியாத ஒரு கில்ட். ஓகே. விஜய் வந்து மக்கள் வந்து எப்படிலாம் பார்க்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு வந்து நினைக்கிறேன். லைக் இப்போ எல்லாருக்குமே வந்து விஜய்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இப்படி தாண்டா நீங்களாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு 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 கோல் இருக்கும்ல, அது என்னது? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா. என்னன்னா இப்போ நம்ம இப்போ ஜாலியாக பேசுகிறோம்ல, லைஃப்பில் நம்ம நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம எங்கே போவோம், என்ன ஆகும் அப்படின்றதுலாம் நம்ம ஆசை, நம்ம கனவு, நாளைக்கு எழுதி என்ன வச்சுருக்கோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கியது. ஆனால் எனக்கு என்னென்னா மச்சான் 10 வருஷம் முன்னாடி ஒன்று பார்த்தேன்டா அப்படியே இருக்கடா, 15 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் பேசணும்டா அப்படியே இருக்கடா, ஸ்கூலில் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்டா அப்படியே இருக்கடா. ஆஸ் அ பர்சனாலிட்டியாக நம்ம எப்படி இருந்தோமோ, நம்ம எப்படி இருந்து எல்லாருக்கும் பிடிச்சதோ அந்த பர்சனாக மட்டும் என்றைக்கும் மாறிடாமல் இருக்கணும். நாளைக்கு ஒரு ஃபேமோ இல்லை பண ரீதியாகவோ இல்லை எது கடவுள் நம்ம கொடுத்தாலும் அதை ரொம்ப கிராட்டிடியூடோட ரிசீவ் பண்ணிட்டு நம்ம பர்சனாக இப்படியே இருக்கணும் அப்படின்றது அந்த மட்டும் ஆசை. ஆட்டிடியூடே இல்லாம எப்பயும் போல இருந்து இப்போ ஆங்கரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து விஜய் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் டார்லிங். எனக்கு சினிமா வந்து ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஆசை பைத்தியம்ன்ற மாதிரி தான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு படம் பார்க்கணும் அப்படின்னா. ஆடியன்ஸாக எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் இப்போ சொன்னேன்ல இதெல்லாம் பண்ணேன். ஃபிலிம் ரிவ்யூ மட்டும் நான் என் லைஃப்பில் இப்போ எஃப்எம்ல இருக்கும்போது கேட்டாங்க பண்ண சொல்லி, நான் பண்ணதே இல்லை. ஏன்னா எனக்கு பண்ண வராது. நான் படத்துக்கு போயிட்டுனா எப்படியே பார்ப்பேன் ஆன்னு பார்த்துருவேன். ஏய் இது என்னடா இது மசாலா படம் என்ன சொன்னாலும் கம்முனிரா சூப்பராக இருக்குடா நான் ஃபுல்லாக ரசித்து பார்ப்பேன். ஸோ அந்த திரையில் நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக வரணும், ஒரு நல்ல லீட் ரோல் பண்ணணும் அப்படின்றது ஆசை. ஸோ அதுக்கு தான் இப்போது ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அதோட ரிலீஸ்க்கு தான் வெயிட்டிங். வைஃப் படத்தோட பேரு. ஆஹா, ஃபர்ஸ்டே வந்து பயங்கர டாப்ல இருக்கும் போல இருக்கே வைஃப். ஓகே, வைஃப்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வைஃப்ல வந்து லீடா பண்றேன். ஓ ஹீரோ. ஆமா, ஹேமா அப்படின்னு சொல்லி நம்ம டார்லிங் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒலிம்பியா மூவிஸ் டாடா பண்ணாங்கல்ல. ஆமா, டாடா மனம் கொத்தி பறவை எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர் தான் பண்றாரு. ஜென் மார்டன் தான் மியூசிக். ஓகே, அது ஃபுல்லா ரெடி ஆகி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. எப்படியாவது சீக்கிரத்துல ரிலீஸ் அப்போ வந்துடுறேன், பார்த்து சொல்லி விட்டுரு. நாங்க பண்றோம். என்னது இது? இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நாங்க வந்து முன்னாடி நின்று ஜாலியா வந்து பாலாபிஷேகம்லாம் பண்றோம். நம்மளாம் சேர்ந்து போய் பார்த்து காப்பாற்றுவேன். நீங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்ட் இருந்தது, இவன் ஒரு நல்ல பெர்ஃபார்மர், இவன் ஹீரோ மெட்டீரியல் வரணும் அப்படின்ட்டு. அதுவும் ரொம்ப சூஸியா யதார்த்தமான ஸ்டோரியை சூஸ் பண்ணது வந்து பிரேவான ஒரு டிசிஷன். அதனால வந்து சூப்பர் டூப்பரா வரணும். இப்போ வந்து நம்மளுடைய செக்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த செக்மெண்ட்ல ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கு. சோத்துக்கு சுத்த சுத்தணும். சோத்துக்கு சுத்த சுத்தணும். மைண்ட் என்ன திட்டுறேன்னு உண்மையிலே சோத்துக்கு சுத்தணும் போல இருக்கு இவனுக்கு கூட. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வருது. வாவ் வாவ் காடை வரல் அப்படி சொல்லவா? ஆமாடா, காடை வரல் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதுக்காக இது கிடைக்காதான் எவ்வளவு நாள் ஏங்கினேன். கேடிவி வழங்கும் சூப்பர் வேல்யூ ட்ராயில்ல காடை வறுவல் இன்னைக்கு சாப்பிட போறோம். இப்போ வந்து என்னோட ஷெஃப் வந்து உனக்கு வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. Really? சோ எஸ் யாடா, ஓகே. உனக்காகவே காடை பிடிக்கிறதுக்காகவே வந்துட்டு அவங்க பறந்து திரிஞ்சு அதெல்லாம் புடிச்சு அந்த இந்த கூடையெல்லாம் வச்சு புடிச்சு உனக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்துருமா? லைவா தான் குக் பண்ணுவாங்க, நீ தாராளமா பார்க்கலாம். இப்போ பாப்போம். போலாமா? எஸ். நம்ம மைனாஸ் மெனுல அடுத்த செக்மெண்ட் ராணி மாஸ் அட்டி. Okay. Thank you. Hey, thank you. Hey, Welcome to my stage, please. Welcome to Stage. what she's doing. Yeah, she's like அம்மா இவருக்கு ஏதாவது ரெடி பண்ணி உண்டு வச்சிருக்கோம். உண்டு உண்டு. என் தம்பி பேரு அஜய். என் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம விஜய். ஓ, நான் பயந்துட்டு என் பேர் தான் மாத்தி சொல்றேன். அம்மா நம்ம மைனாவோட சூப்பரா பண்றீங்க. அப்புறம் யார் என்கிட்ட தான் இங்க வந்திருக்கு. அது கரெக்ட் தான். நைஸ் மீட்டிங் யூ ராணி. Thank you sir. Thank you so much. So what are we going to see today? காடை வறுக்க போறோம். சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். சூப்பர்மா. ஃபிஷ் குழம்பு, ஆ. ஒயிட் ரைஸ், அற்புதம். காடை வறுவல். ஐ அம் வெயிட்டிங். மீன் குழம்பு நேத்து வச்சது தானே? டுடே really? ரிப்ளை. ஓகே, டப்பால போட்டு விடுங்க, வீட்டுக்கு வச்சு சாப்பிடுவோம் நான். தாராளமா சார். ஓகே. ஓகே. yeah, definitely give you அப்படி சொல்லுங்க. Definitely give you. ஓ thank you. Thank you. ஓகே, வெரி நைஸ் பேஸ்னா. நீங்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, நம்ம லைஃப்ல வந்து நிறைய தோல்வி பார்த்திருப்போம். பட் ஆனா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு தோல்வியை பார்த்திருப்போம். அச்சா, இந்த மாதிரி ஒரு தோல்வி நம்ம லைஃப்ல எப்பவுமே பார்க்கவே கூடாது. கோகனட் ஆயில் ஊத்த போறேன். சோ அந்த மாதிரி சவால்ல இருந்து எப்படி வெளியே வந்த? பெரிய தோல்வி அப்படின்னா நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததே இல்லையேவா. அதான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. வாரத்துல ஒரு 7 நாள் 4 நாள் அவங்க வீட்டில் தான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அவ்வளோதான். இப்போ ஒரு 2-3 நாள் எங்கள் வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கு போகலாம் கேட்பாங்க, ஏய் என்ன ஏன் அங்கே போகல இன்னும், அந்த மாதிரி ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வீடு தான் என் வீடு மாதிரி. அவங்க அந்த பக்கம் தனி டிராவலா? ஆமா. சரி ஓகே, அந்த மாதிரி இருந்த ஒரு ஃப்ரெண்டு. ஸோ
அவனோட ஒரு நம்ம யாருக்கு ப்ராப்ளம்னாலும் ஃபர்ஸ்ட் போய் சாரி கேட்டுருவேன், அது பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறேன். நமக்கு கண்டினியூ பண்ணுறதே பிடிக்காது. இமீடியட் சாரி, இமீடியட் சொல்யூஷன் உடனே சேர்ந்து நினச்சேன். பட் இவரோட என்ன ஆச்சு, ஒரு பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபைட் துரோகம் ஆயிடுச்சு. ஆமா, ஓ நம்பிக்கை துரோகம். ஃபோன் பண்ணி கேட்டேன், அவனுக்கு பதிலும் இல்லை. பதில் தான் சொல்லியிருந்தாங்க கூட திரும்பி சால்வ் ஆகி போயிருப்பேன். அவன் பதிலே சொல்ல அமைதியா இருக்கான். ஆமா நான் பண்ணன்றதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கானா. ஸோ அது வந்து வாழ்க்கையில பெரிய கஷ்டமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் நேரம் என்ன சொன்னா கேட்பேன், இல்லைன்னா டிப்ரெஷன்றீங்க ஸ்ட்ரெஸ்ன்றீங்க அப்படிலாம் சிரிப்பேன். எல்லாருக்கும் வரதான் என்னமோ புதுசாக பேர் வைக்கிறீங்களா அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணுவேன். பட் நான் லைஃப்ல ஒரு 15-20 days கம்ப்ளீட்டா டிப்ரெஷன் அப்படின்னு போனது இந்த ஃப்ரெண்டோட இதுக்கு தான். ஒரு ஃப்ரெண்டுனால. ஆமா, ஆஃப்டர் மேரேஜ் காடை வறுவலுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, 10 சின்ன வெங்காயம் ஃபுல்லா அரைச்சிட்டு தடவ வேண்டியது. வாழ்க்கையே இங்க அந்த மாதிரி ஆயிருக்குன்றேன். அப்படிதான் ரன் பண்ணு சார். சரி நீங்க கடையை நடத்துங்க. ஓகே. ஸோ அப்போ அது வந்து கஷ்டமா இருந்தது. அப்போ 15 days நான் வீட்டுக்கே வரல. நான் போய் ஃப்ரெண்டோட இன்னொரு ஒரு ஊர்ல போய் தங்கி ஒய்ஃப்லாம் சொன்னாங்க, என்ன இது புரியவே இல்லை, எதுனாலும் சொல்லி பேசி சால்வ் பண்ணலாங்க. அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 days அப்படி இருந்தேன். தோல்வினா அந்த நண்பனை இழந்தது, அந்த நட்புக்கு இப்படி ஆனது பெரிய தோல்வி எனக்கு லைஃப்ல. இதுக்கே நீ இவ்வளவு பெயினா இருக்கு அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் லவ் எல்லாம் பண்ணிருக்கியா? அதுதான் நடக்கலையா, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா அதை விட பெரிய பெயின் இந்த பெயின் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா, என்ன லவ் பண்றதுன்னா என்ன, பஸ்ல ஒரு பொண்ணை பார்ப்போம் சரியா, அது போறப்பெல்லாம் பார்ப்போம், இதுதான் நம்ம லவ் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிடும், மச்சான் இப்போ லவ் ஃபெயிலியரா, இப்போ என்ன பண்ணோம், ஃபீல் பண்ணி பாட்டு கேட்கணும், இவ்வளவுதான் அதிகபட்சம் நம்ம காதலே. போய் ஃபீல் பண்ணி ஹாய் ஹலோ கூட சொல்லாம ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா எங்க செட்டோட லவ் தான். ஸோ அதனால எங்களுக்கு அதை விட 96 தானே. அப்போ இப்போ வந்து எப்பவுமே வந்து காலையில நான் இன்ட்ரோ பண்ணும்போதே நினைச்சேன், காலையில எந்திரிச்சோன்னே நிறைய பேர் டிராவல் பண்ணும்போது இந்த ராசி பலனை தான் நம்ம கேட்டுட்டு போறோம். அதை வந்து உருவாக்குனதே இவர் தான். அந்த உள்ளூர் நாராயண வந்துட்டான் அந்த மாதிரி. ஓகேவா? எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனா நான் ஃபேன் அதுக்கு. தேங்க்ஸ் டா. ஏன்னா நான் மீனமா, அது வந்து லாஸ்ட் அவர் வரும். ஆமா, இன்னைக்கு நீங்க சோம்பு போட்டுக்கோங்க. மறுக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க என்ன ராசி? விருச்சிகம். சத்தியமா சொல்றேன், எங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்ன ராசி அப்படின்னு தெரியாது, பர்த்டே எப்போ அப்படின்றது தெரியாது, எப்போ பிறந்தாங்க அப்படின்றது தெரியாது. அவங்களாம் ஒன்று இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எங்க அம்மாவுடைய பர்த்டேவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இவங்களுடைய பர்த்டே என்னைக்குனே தெரியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை எங்க அம்மாவுக்கு வந்துட்டு பர்த்டேலாம் வந்து கொண்டாடணும், அவங்களும் கேக்லாம் கட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால என் பெரியம்மா கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு விசாரிச்சு, அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்கள்ட்ட இது பண்ணி எல்லாமே எடுத்து பார்த்து, மாசி மாசம்னா இங்கிலீஷ்ல என்ன வருது இதெல்லாம் பார்த்து, இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்க அம்மாவுடைய பர்த்டே டேட்டே தெரியும். கண்டுபிடிச்சேன். ஏப்ரல் ஒரு குழந்தை 2 குழந்தை கண்டுபிடிக்கிறான். ஏன் உங்களுக்கு என்ன 11 குழந்தையா? 8 members. அவங்க அப்பா அம்மாவுக்கு. இப்ப நீ எங்களுக்காக என்ன பண்ற, ஒரு 4 ராசிக்கு சரி நீ வந்து சொல்ற. அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? அம்மா விருச்சகம் தானே. ஆமா, விருச்சகம் தேடல். ஒவ்வொருத்த காணா போன செயினும் மோதிரத்தை தேடிந்தா, நீ மட்டும் பர்த்டே ரொம்ப நாளா தேடின்னு இருப்ப. மீனம் மீனம் மீனம். பாக்குறதுக்கு நல்லா பளபளன்னு பாலிஷ் போட்டு மேக்கப்லாம் போட்டு 5-6 ஸ்பான்சரை லைனா சொல்லுவேன். ஆனா நீ யாருன்றது உன் கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தனுசு. தூரத்துல இருந்து பார்க்க நல்லா பாலிஷ் பண்ண டைல்ஸ் மாதிரி வெள்ளையா இருப்ப, கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ ஒரு பித்தளை மாத்தின்னு. ஏன்னா நம்ம எது சொன்னாலும் நீ நோட் பண்ணி பாரு, யோகி எதுனா சொல்ல கிடையாது, நான் ஏன் தெரியுமா அப்படி பண்ணேன். ஏய் மச்சான், இந்த கரண்ட் எதுக்கு தெரியுமா உனக்கு வச்ச? டேய் நீ வச்ச நான் எடுத்தேன். அப்படி இல்லடா, அதுல ஒரு மேட்டர் இருக்கு, நான் அதுக்கு தான் வச்சேன்னுவா. ஏன்டா நான் பண்றதெல்லாம் நீ கிரெடிட் எடுத்துக்கிட்டே இருப்பா மாதிரி. ஏய் ப்ளீஸ் டீம் சார் ஒரு கிளாப் மட்டும் இது கொடுங்க. அது செய்வாங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஒன்று நிஜமாவே பண்ணியிருப்போம், நாங்க நல்லா பண்ணியிருப்போம். அப்போ வந்து நாங்க கேட்போம், அப்பா நாங்க நல்லா பண்ணிருக்கோம், அது ஏன் தெரியுமா அப்படி நல்லா பண்ணா? ஆமா சொல்லுவோம், அது ஏன் தெரியுமா நல்லா பண்ணா அவன், நான் அப்படி திட்டினேன் அதனாலதான் அப்படி பண்ணான், நான் மூஞ்சியை காமிச்சேன் அதனாலதான் இன்னைக்கு வேலை நடந்துச்சு, நான் சத்தம் போட்டேன் அதனாலதான் இன்னைக்கு வந்தாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நான் அப்படிதான் சொல்லுவான். ஆனா நீ புரிஞ்சிருப்பேன்றதே எனக்கு சர்ப்ரைஸ். சரி ஓகே. எப்படி வந்து இப்ப நம்ம யூசுவலா நம்ம காலண்டர் வந்து கிழிக்கும் போது ஒன்னொன்னு இருக்கும், அதாவது இன்பம், மகிழ்ச்சி, பகை, இந்த மாதிரிலாம் ஒன்னொன்னு இருக்கும். அதுபடி வந்து நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸ்கூல் டைம்ல இருந்து இதை பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வாய் பேசக்கூடாது, இந்த சந்திராஷ்டமம் இதெல்லாம் இருக்கும். பட் எப்படி வந்து இது வந்து ஒரு சின்ன சின்ன லைன், ஆனா எப்படி வந்து இவ்வளவு ராசிக்கு வந்து ஒரு மெனக்கடல் ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி? ரேடியோ நமக்கு பிடிக்கும்டா. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு 4-5 நாள் நமக்கு ஈவென்ட் இல்ல, ஷூட் இல்ல, ஷோ இல்லன்னு ஒரு பயம் வரும். என்ன ரொம்ப திமிரா வீட்லயே இருக்க, வேலைக்கே போக ஃபீல் வரும்ல, அப்படி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சேன். காட்ஸ் கிரேஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 12 இயர்ஸா பண்றேன். 12 வருஷமா டெய்லி நானே எழுதி நானே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அது அப்படியே ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ காலைல எழுந்து உடனே ப்ரெஷ் பண்ணிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ஒரு 192 பேஜ் நோட் இருக்கும், அதை எடுத்து வச்சு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். டெய்லி எழுதுவேன். ஓ ஸோ எங்கே வெளியூர் போனால் கூட எழுதி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பார்த்திருக்கேன் அந்த அதாவது மேபி அது நெகட்டிவா இருந்தா கூட அது நெகட்டிவா நம்ம அப்சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம சிரிச்சிருவோம். அந்த மாதிரி அந்த தான் ராசி சொல்லணும் பலன் ஆசை. கேட்டாலே சிரிச்சுட்டே நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்பயும் வந்துட்டு அந்த மிர்ச்சியில வந்து இப்பயும் நீ பண்ணிட்டு தான் இருக்க. ஆமாமா, அது மட்டும் எப்பயுமே பண்ணணுன்றது ஆசை. ஸோ ரேடியோ மிர்ச்சியில் உள்ளூர் நாராயணன் வந்து நம்ம தான் எழுதுறோம், நம்ம தான் பண்றோம். நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ, வேற லெவல் ஹீரோ ஆயிட்டீங்க. ம். ஃபுல்லா அந்த டைம்லயும் இந்த ஒர்க் வந்து எடுத்து பண்ணுவியா? ஆமா, பண்ணுவேன். கண்டிப்பா. அவங்க ஓகே சொல்ற வரைக்கும் பண்ணணுன்றது தான் ஆசை. சரி, ஓகே. இப்ப நிறைய ஸ்டேஜ்ல வந்து இருக்கும்போது பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோ பண்ணுவோம்ல. ம். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாமே இன்ட்ரோ பண்ணுவீங்க. அப்ப நம்ம ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஒர்க் அப்படியே அது பேஷனேட்டா பண்ணும்போது அந்த வலி கூட தெரியாது. விஜய் வந்து இங்க நிக்கிறாரு, ம். ஓகேவா? ம். சோ எப்படி வந்து விஜய் வந்து எப்படி இன்ட்ரோ கொடுப்பாரு? அந்த மாதிரி நிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ம். நமக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அது என்னவா இருக்கணும்னு நான் யோசிச்சது இல்லடா. Okay. ஏன் இதை கேக்குறேன்னா நமக்கு நம்மள பத்தி ரொம்ப அழகா தெரியும். நம்மள பத்தி ரொம்ப அழகா படிச்சிருப்போம். சோ அதனால வந்து கேக்குறேன். குடுக்குற இப்போ சப்போஸ் ஒரு ஆங்கர் இருக்காங்க, ம். நம்ம இப்போ வந்து சென்டர் ஸ்டேஜ் வந்திருக்கோம், ஒரு ஆர்டிஸ்டா வரோம் அப்படின்னா அந்த ஆங்கருக்குல இன்ட்ரோ யோசிக்கும் போது இவன் ஒரு ஆளு இவனுக்கு வேற அப்படி மட்டும் இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது இருக்கணும்ல சொல்றதுக்கு. அவங்களுக்கு சொல்ற இப்போ ஒரு எடிட்டர் ஏவி கட் பண்றாருன்னு வையேன், என்ன இவனுக்கு ஜேர்னி இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடாதுன்னு மட்டும் நான் நினைப்பேன். பரவாயில்லையப்பா, பட்டிமன்றத்துல பண்ணா இதுல பண்ணா எல்லா இடத்துலயும் நம்மளோட ஒர்க் இருக்கு, அது கரெக்டா அப்ரிஷியேட் பண்றபடி இடத்துல இருக்கு அப்படின்னு யோசிச்சு ஓகே இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படின்றது தெரியணும்னு ஆசைப்படுவேன். அதான் அந்த சென்டர்ல போய் நிக்கணும்ல அப்படின்ற ஆசை அடிக்கடி வரும். ஓரத்துல இருந்து அந்த ஸ்டேஜை பாக்குறோம். ஏன் நல்ல மேட்டர் போகும்போது அதை வெடிக்க வைப்பீங்களா நீங்க? இன்னைக்கு அரைக்கிற வேலையில தட்ஸ் வை. சரி, ஓகே. கொஞ்சம் பையனை பத்தி சொல்ல. 5 வயசு ஆயிடுச்சு. சோ இப்போ இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல, இப்போ கேள்வி கேட்கறான். பையனோட பேர் வந்து நவீன். 5 வயசாச்சா? நோ நோ நோ, as of now. அந்த பிள்ளை அப்படித்தான் இருக்கு. Yes, currently the shop is closed. எப்ப கரண்ட் வரும் தெரியாது. Currently போனதா shop ஐயோ, இந்த மாதிரி நான் ஒரு ஆக்டர் எதிர்பார்த்தது இல்லை. கரெக்ட்லி ஷாப் க்ளோஸ். ஓகே. எப்ப கரண்ட் வரும்னு தெரியாதா? படியட்டும்பா. அதான் எங்களுக்கு தெரியல. வைஃபோட பேர் சொல்லவே இல்லை நீ. She is Monica. Monica. அப்படியா? She is Monica. ஓகே. கரெக்டா. கரெக்டா இருக்கா? காடையா? பேர் பேர் ஓகே. உனக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். அப்படியா? பாரு பதில் எங்க பேசாம நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். எனக்கு தெரியும்டா, இருந்தாலுமே நான் கேட்கணும்லடா. கடமை இல்லவா? ஆவா. ஏன்னா ஒரு முக பாவனை அப்படி இருக்கு. எப்படி 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 இருக்குமா? டக்கு லவ் பண்ணா தோணுது. ஆஹா. எனக்கு சன்னடி ஏன்டே காமிக்கிறீங்க? அம்மா ரெடியா? அது எங்க கம்மிங்க? கிரேப்பா வாயை சுட போது உனக்கு இப்ப. ஏன் இப்படி பறக்க சோறுன்னு? ம். சார் டெய்லி கடை கவுதாரி ஓடுறது பறக்க திட்டு தான் இருக்காங்க. அப்படி இது என்ன அது வாசம் வருது? காடை ரெடி ஆயிடுச்சா? இது நல்லா இருக்கு இந்த ஷோ. கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தா இங்க சைடுல இல்ல சாரி. பேசிட்டே இருந்தா ஞாபகம் சைடிஸ் தத்தெடுத்தீங்களா என்ன? வாங்க தம்பி. என்ன அப்படி கேட்டீங்க? இப்ப ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. 1ல 2 எத்தனை பேர் வந்தா நான் தத்து எடுத்துக்கிறேன். மேனேஜ் பண்ணிக்கிறது. எல்லாரும் வேலைக்கு போய் மாசம் மாசம் காசு மட்டும் கொடுத்துருங்க. நீ காசுலாம் வேற ஏன்டி இப்படி சொல்ற? இங்க பின்ன கரண்ட் பில் வாடல எவ்வளவு கட்டுறது? சாப்பிடுறீங்களா தம்பி? அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வித்து மீதி குடிச்சீங்க கூட சாப்பிடுவேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. குக் பண்றீங்களா? இன்னும் நிறைய எபிசோட் நீங்க இந்த மாதிரி பண்ணணும். தேங்க்யூ சார். வேற யாராவது பண்ணா கூட எனக்கு கெஸ்ட் வராங்கன்னு வையே, கூட இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் என்ட்ரி கொடுப்பீங்களா? அதுக்காக கூப்பிடு, நல்லா இருக்குது. அம்மா எல்லாமே வந்து ரெடி மேல பண்ணிட்டீங்களா? வந்துரும்பா. மேல வந்துரும். Please, go to the upstairs. She is a very good girl. Yeah, I know, not like you. ஓகே, வா நம்ம மேல போலாம். நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி, ஓகே, வாங்கப்பா. வாடா 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 போலாம்டா வாடா. எத்தனை போயிடுவேன்? எடுத்துட்டு போங்க. இந்தாங்க. ரெடியா? நாமாமே ரெடியா? நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட் மொய் விருந்து. டடன் 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 டடன். பாப்பா சரி, இப்ப என்ன நீ பேசவே இல்லை, சாப்பிடலாமா? சாப்பிடு நீ. எப்படி கீழே நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அது மாதிரி சாப்பிடும் போது நான் ஒன்னு வந்து டிஸ்டர்ப் ஓகே, பண்ணுவேன். பதில் கொஞ்சம் கம்மியா தான் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படியா? ஓகே, குழம்பு கரெக்டா இருக்கான்னு பரியெல்லாம் குழம்பு நான் ஊத்துறேன். ஓகே, நல்லா இருக்கா? வீட்ல வந்து ஒய்ஃப்லாம் சமைச்சு கொடுத்து ஷூட்டிங்க்குலாம் வந்திருக்காளா? கொடுப்பாங்க.
அவங்களுக்கு வந்து நான்வெஜ் கொஞ்சம் பிடிக்கும், நல்லா செய்வாங்க. ம். அம்மா வெஜ்ஜில் வேற லெவல் பண்ணுவாங்க. மீன் குழம்பு, ம். காடை ரோஸ்ட்டு, இந்த காடை ரோஸ்ட் கொஞ்சமாக வச்சு, எக்கு வந்து ஒயிட் எல்லோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி வச்சு. வர்றவங்க வந்து எனக்கு எல்லாம் ஊட்டி விட்டு தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப செல்ஃபிஷா இருக்கவங்ககிட்ட நானே சாப்பிட்டுருவேன். சாரிடா, சும்மா சொல்றேன்டா. சாப்பாடை பார்த்த உடனே இந்த இதை மறந்துட்டேங்க, மன்னிச்சிருங்க. செவன்ஜி ரெயின்போ காலேஜ் படம் பார்த்துருக்கியா? மழைலாம் வருது. அப்படியா? எப்படி போவ வீட்டுக்கு மழை பெஞ்சா? அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? சாப்பாடு நினைச்சு பாரு. வேற பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வந்தேன்னா, மோட்டர் போட்டுருக்கீங்களா? தானே அங்கெல்லாம் வரல, இங்கே மட்டும் வருது. ஆமா, இப்போ வந்து யூஸ்வலா வந்து நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம வந்து கூச்சப்படுவோம் விஜய். அதாவது லைக் எனக்கு ஒரு பணம் கொடுங்க, இல்லைன்னா வந்து எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுங்க, ஒரு கமிட்மெண்ட்ஸா வந்து நம்ம ஒரு விஷயம் கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம். ஆனா உண்மையிலேயே வந்துட்டு ப்ரொஃபஷனல் ரொம்ப வந்து விரும்புற ஒருத்தன் வேலை கேட்கறதுக்கு மட்டும் கூச்சமே பட மாட்டான். நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. இப்போ வந்து விஜயோட டேலண்ட் எல்லாமே ஆப்வியஸ்லி விஷுவலா தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் விஜேவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அப்ரோச் நம்ம பண்ணிருப்போம்ல, என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ்க்கோ இல்லை வந்து நம்ம ஏதாவது ஒரு சேனலுக்கோ நம்ம பிச் பண்ணிருப்போம்ல, அந்த அப்பெல்லாம் வந்து எப்படி ட்ரை பண்ணிருக்கேன்? ஆக்சுவலாக சொன்னால் பயங்கர வீக், எனக்கு கேட்க தெரியாது. என்ன நம்புவோம்னா, நம்ம பாட்டில் வேலை செஞ்சுட்டே இருப்போம், ரேடியோ வேலை கிடச்சதில்ல, அது வேலை செஞ்சுட்டே இருப்போம். இன்னைக்காக ஒரு நாள் இந்த பையன் நல்லா பண்ணான்னு பார்த்து நெக்ஸ்ட் இது கூப்பிட மாட்டாங்களா? அப்படிதான் எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாம் நடந்திருக்கு. மைட் பி தெரில, அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இவங்களை போய் பார்க்கணும், இவங்களை கேட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணி பண்ணுற இது எனக்கு இது வரைக்கும் நடந்தது இல்லை. என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி கேட்டிருந்தா நானும் இந்த மாதிரிலாம் ஆயிருப்பேன்டா, அந்த மாதிரி ஆயிருப்பேன்டா யோசிச்சது இல்லை. பட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் திட்டுவானுங்க, நீ ஏன் கேட்கலாம், அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல. சில டைம் ஈவெண்ட் கூட சொல்லுவாங்க, நீ ஏன் கேட்டுக்கலாம் தெரில, அப்படி கேட்டா அது தப்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு கொண்டே இருக்கும். அதெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்களா கூப்பிடுறப்ப அதை மட்டும் போய் பண்ணிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எப்போ அடுத்த ஈவெண்ட் பண்றாங்க, அதுல நம்ம இருக்கோமா இல்லையா, இதெல்லாம் கேட்கறதுக்கு பயம். அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. விஐபியில் வந்து பார்த்தோன்னா இங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க அங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பா தனுஷ் சாரை மீட் பண்ணிருப்பேன்ல, அதோடைய அனுபவம் ஏதாவது இருக்கா? நிலவுக்கு என் மேல நடிப்போம் படம் வந்ததுல, ஆமா, அந்த படம் அப்போ வர வேண்டியது. ஓ, அந்த படத்துக்கு டைலாக் விஐபிலையா? விஐபி 2 அப்போ அந்த படம் எடுக்கிறதா இருந்தது. அந்த படத்துக்கு டைலாக் ரைட்டரா போனேன். அப்படியா? சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம் வந்து 2-3 பேரை இன்டர்வியூலாம் வச்சு செலக்ட் பண்ணா, அதெல்லாம் நான் போனேன். உண்மை இல்லாமச்சு அதுக்கு நிறைய அக்ரிமெண்ட் அந்த நல்ல விஷயங்கள்லாம் நான் அதெல்லாம் போனேன். அப்போ அந்த படம் டேக் ஆஃப் ஆகலன்னு சொல்லிட்டு விஐபி 2 பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு மேம் சொன்னாங்க. மேம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே மேம், நமக்கு அவங்க அவ்வளோ சொல்கிறாங்கன்றதே பெருசு இல்லை, அப்படிதான் சொல்லிட்டு போய் பண்ணோம். அப்போ அங்கேயுமே எல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தனுஷ் அவரோட ஆக்டிங்க, அவர் எப்படி சொல்லி தேர்தல் பின்னாக இருப்பா அப்படின்னு பார்த்த விஷயங்களா இருக்கும். சௌந்தர்யா மேமோட டிரெக்ஷன் அந்த டைமில் பார்த்ததா இருக்கும். ஆனால் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்போ தான் கேட்டார், இப்போ ஏதோ கூட மீம்லாம் போட்டு ஒன்று வந்துட்டு இருந்ததுல, நமக்கு எதுவும் வேணாம், ஒரு கம்மு ஒரு கப்பு டீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வர்றப்போ ஃபர்ஸ்ட் டைலாக் சொன்னால் தனுஷ் சார், டேய் என்ன பண்ண இப்போ அப்படின்னு, எப்படி சொல்லுங்க சொல்லி என்ன பண்ண இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி காமிச்சார், இப்படி சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொன்னார். சொன்னதுக்கப்புறம் டேக் போது தனுஷ் சார் இங்கே நிற்கிறார், நம்ம இங்கே நிற்கிறோம் சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் காட் அப்படின்னு நாங்கள் நின்று தனுஷ் சார் கேட்டார், நான் தேடுவியா அப்படின்னாரு. தெரியலையே சார் அப்படின்னா, டேக் ஓகே அப்படின்னாங்க. பாரா சிங்கிள் டேக்கா அப்படின்னாரு. சார் சார் அப்படின்னு. ஸோ அது ஒரு அந்த டைமில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னுடா, இப்போ ஆயுத எழுத்து படம் இருக்குல்ல, ஆமா, ஆயுத எழுத்து படத்தில் 4 இல்லை 40 தொகுதியும் ஜெயிக்கிறோம். மக்களுக்கு நம்ம யார் என்னன்னு எலெக்ஷனில் தோத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேலேருந்து சூர்யா சார் சொல்ல கீழேருந்து, ஏய் நீ போய் சொல்கிற அப்படின்னு ஒரு சீன் வரும். அந்த சீன்ல பின்னாடி குதிச்சிட்டு இருப்பானுங்க குரூப்பா பசங்க பாய்ஸ். அதில் நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். சரியா, யாருக்கும் தெரியாம என் ஃப்ரெண்டோட அண்ணன் சொன்னார், நீ போங்கடா 500 ரூபா தருவாங்க எதுவும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நீ எதுவும் ஷூட்டிங் கேட்டா 500 ரூபா தருவாங்கன்னு போயிட்டு ஃபார்மல் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போனோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தா ஃபுல்லாக சேரு அதில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி. அது யூடியூப்ல பார்க்குறப்போ சைடில் உழுவுன்னு மட்டும் தெரியும் என்னோட ஃபேஸ். அது ஃப்ரெண்டு சொன்னான், டே நம்ம தான்டா அது பாடுறா. ஸோ அந்த மாதிரி அப்போத்துலேருந்தே ஒரு பெரிய ஈர்ப்பு தான். பார்க்க போய் செம்மையா இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவேன்? லைக் நம்ம படம் பார்ப்போம், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், ஒரு 1000 பேர்ல ஒருத்தரா வந்து நம்ம நடந்திருப்போம். அது வருதோ இல்லையோ, இன்னைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு கூட இருக்கலாம். இல்லை நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய இடம் தான் இது அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க அதுல. ஸோ இப்போ வந்து விஜய்னா எல்லாருக்குமே தெரியும்ல, திடீர்னு அந்த படம்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்? செம்ம ஹாப்பியா இருக்கும், சூப்பர் ஃபீல்ல. எங்கேயாவது தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்னு எங்கிருக்கோம். இன்னைக்கு ஓகே, ஒரு தெரியிற இடத்துல கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இது எப்படியா இன்னும் எஃபர்ட் போட்டு நல்லா வெளியே தெரியணும், நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இருக்கும். பட் ஹாப்பியாக இருக்கும். ஹானஸ்ட்டாக ஒரு இடத்துல நம்ம எஃபர்ட் போட்டே இருந்தால்
கண்டிப்பா அது எங்கேயா கூட்டு போவோம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான். எஸ், அதாவது எனக்கு இந்த டைம்ல வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா, 1000ல் ஒருத்தனா வந்து நடந்த உனக்கு இப்போ 1000 பேருமே திரும்பி பார்த்து சூப்பர்ரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய மிர்ச்சி விஜய் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்து அதெல்லாம் நாங்கள் பார்த்து ஹாப்பியாக வந்து எங்கேருந்து எங்கே பாரு இங்கே அதாவது இது இவ்வளோதான் முகமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு படம் முழுக்க உன்னுடைய முகம் அப்படின்ற போது அது ரொம்ப ஹாப்பி இல்லை. ஸோ வந்து அதனால வந்து அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா நான் இப்போ தான் சீக்ரெட்டாக வந்து நாங்கள் வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், வேற லெவலில் இருந்தது ட்ரெய்லர். அதுவும் நடுவில் ஒரு டயலாக் இருந்தது. இன்கேஸ் அது ரிலீஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் அதை போஸ்ட் போடுவேன், நான் இந்த டைலாக் தான் நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மொய் விருந்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? ஊர்லாம் வைப்பாங்கல்ல, வைப்பாங்க. ஓகே, அப்போ நீ கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, டன். தட் இஸ் மொய் விருந்து. இது நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு சேரிட்டிக்காக நாங்க வந்து கலெக்ட் பண்றோம். ஸோ அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்க இதை ஷேர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்குலாம் பர்ஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, ஓகேவா பாருங்க. இல்ல வேற ஏதாவது நீங்க பெரிய மேட்ருக்கு பண்றீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு பெருசாலும் ஜிபே பண்ணுவேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உன்னால என்ன முடியுதோ நீ அதை ஷேர். எனக்கு இந்த விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஓகேயா? ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுறது வந்து வெளியே சொல்கிறதே இல்லை. சோஷியல் மீடியாவில் அப்படியே ரேண்டமாக பார்க்கும்போது இந்த மாதிரி இவருக்காக ஒரு வாழ்த்து சொல்லலாமே அப்படின்னு ஒரு போஸ்ட் வரும்போது தான் ஓ மை காட், நம்மளுடைய ஃப்ரெண்ட் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல. பட் நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற. ஸோ இந்த குட் ஹார்ட் அப்படி இருக்குல்ல, அந்த சோல் வந்து உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஸோ வேற லெவலில் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். டெஃபினட்டாக பண்ணுறோம். மொய் விருந்து வேற லெவலில் மொய் செஞ்சு தான் கிளம்புறோம். அதுவும் ஒரு குட் காஸ்ட்ன்றப்போ ஃபர்ஸ்ட் அதான் மெயின். பை த வே, நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் நீ கீழே வா. கீழே வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் வெறும் கையோட அனுப்பவே மாட்டோம். நிறைய கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டு உங்க ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், உங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கிஃப்ட் தான். ஸோ நீ அதை வாங்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே ஓகே, நீங்க கிஃப்ட் எடுத்து சாப்பிட்டு வரேன். சரி, ஓகே. நானும் சாப்பிட்டுட்டே கீழே போறேன். ஓகே, டன், சாப்பிடலாம். நான் எப்படி மேல சொன்னேன்னா உன்னை வெறும் கையோட அனுப்ப மாட்டோம், கிஃப்ட் கொடுத்து தான் அனுப்பணும்னு சொன்னோம். உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர், காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர், கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். அடிக்கடி வரலாம் போல கிளி சீட் எடுக்கிற மாதிரி லைன் அடிக்கிறியா? ஓகே, டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் முருகை வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். 1 செகண்ட், ரொம்ப நன்றி. நாங்கள் கூப்பிட்டே நீ வந்துடுவ அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் வந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே டக்குன்னு நடக்கணும் அப்படின்றதுனால எங்கள் ஃபேமிலி சார்பாக வந்து நான் வந்து வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ டார்லிங், சேர்ந்து ஜெயிக்கிறோம். எண்ணம் போல் வாழ்க்கை, உன் எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கட்டும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து மேல உள்ள ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ 1 செகண்ட், ரொம்ப நன்றி நீ வந்ததுக்கு. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வேற கெஸ்டோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மைனா அண்ட் மிர்ச்சி விஜய். இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு, பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் முருகை. டாடா டாடா டாடா. பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய்.